SA 2025 நான்காவது போட்டி ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் எம்ஐ கேப்டவுன் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். சூப்பர் கிங்ஸ் அண்ட் எம்ஐனாவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி மழை குறுக்கீடுனால மாறுமா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் இன்னொரு பக்கம் ஃபாஃபை மறுபடியும் எல்லோ ஜெர்சியில் பார்க்குறோம். பேசலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரியல் 11 நிறைய கேம்ஸ் கொடுக்குறாங்க. கேம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. ப்ரெடிக்ஷன் பேஸில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கீங்களா, இந்த பர்டிகுலர் டீம் ஜெயிக்கும், இந்த பர்டிகுலர் பிளேயர் பெஸ்ட்டாக இருப்பாங்க இந்த பிச்சில் அப்படின்லாம் யோசிக்க முடியுதா? ரியல் 11 நிறைய இன்னிங்ஸ் ஏற்படுத்திக்க முடியும், அதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க. பயன்படுத்திங்க. ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இந்த வாண்டரர் ஸ்டேடியம் ஜோஹனஸ்பர்க்கில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. இது மேட்ச் ஸ்டார்ட்டை தள்ளி போடலாம், மேட்சை முழுமையாக காலி பண்ணலாம், ஒரு ஷார்ட் அண்ட் கேமாக நடத்தலாம். இந்த சினாரியோஸ் எல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க. ஜனவரி 11 9 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 5:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 14 போட்டியில் 6 பேட் ஃபஸ்ட்டு, 7 சேசிங்கு, ஒரு நோ ரிசல்ட்டு. 168 பேட் ஃபஸ்ட்டுக்கான ஆவரேஜ் 168 கண்டிப்பாக நல்ல நம்பர். ஓவராலாகவே இது பேட்டிங் ட்ராக் அப்படின்ற விஷயத்தை தான் எல்லா இடத்துலையும் சொல்லுது. பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜாக 7 விக்கெட் விழுந்திருக்கு. இந்த பேட் ஃபஸ்ட்டு ட்ராக்குங்கிற விஷயத்தை இந்த 7 விக்கெட் தான் காலி பண்ணுதோங்கிற மாதிரி யோசிக்குது. ஏன்னா 168 இருக்கும்போது 7 விக்கெட் விழும்போது ஒரு நியூட்ரல் கன்சிடரேஷனில் நம்ம டீம் க்ரியேட் பண்ணணும். ஸ்கோர் வருது அப்படின்னாலும் விக்கெட்ஸும் விழுது, அதை நம்ம மைண்ட் பண்ணிக்கணும். பேட் செகண்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக இருந்திருக்கு. எம்ஐ கேப்டவுன் தான் இங்கே ஹை ஸ்கோரான 243க்கு 5 அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. அதே JSK தான் 78க்கு 10 அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஹோம் டீம் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை, இந்த நம்பரில் மட்டும் இல்லை, ஓவராலாக பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபேவர் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா CSK அவங்களோட ஹோமான சென்னையில் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. பட் JSK அந்த அளவுக்கு பெஸ்ட்டாலாம் இல்லை, ஒரு சில இடங்களில் தோற்றும் இருக்கிறாங்க. என்ன சொல்ல போனால் அதிகமாக தோற்றுருக்காங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். 150க்கு பிலோவா 3 டைம்ஸு, 190க்கு அபோவா 3 டைம்ஸ் அண்ட் மீடியம் ஸ்கோராக 7 டைம்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோர்ஸை பார்த்தா கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். டர்பன் சூப்பர் ஜெயின்ஸு அகெயின்ஸ்ட் ஜோபாக் கிங்ஸு 211 அடிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக நல்ல பேட்டிங் ட்ராக்குன்னு சொல்லுது. 138க்கு 10ங்கும்போது 139க்கு 1 அப்படின்னு ஜெயிச்சிருக்காங்கும் போது இங்கேயுமே நல்ல பேட்டிங் ட்ராக்குன்னு தான் சொல்லுது. இந்த இடத்துல ஸ்கோர் போனது அந்தந்த டீமோட பேட்டர்ஸோட வலிமையை பொறுத்து இருக்குது. அண்ட் 203 அப்படின்னு அடிக்கும்போது 209 அடித்து ஜெயிச்சிருக்காங்க ஜோபாக் சூப்பர் கிங்ஸ். அந்த இடத்துலையுமே நல்ல நம்பர் தான், கண்டிப்பாக பேட்டிங் ட்ராக். 78க்கு 10 இந்த இடம் கொஞ்சம் வேணால் டவுனாக யோசிக்கலாம். பட் அப்பயுமே ஒரு விக்கெட்டில் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ஜெயிச்சிருக்காங்க. 168 அடிக்கும்போது 171 அடித்து ஜெயிச்சிருக்காங்க. 167 அடிக்கும்போதும் ஜெயிச்சிருக்காங்க. 243 வந்திருக்கு. அப்போ ப்ரெஷர் இருக்கும், அதில் காலியாக இருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக அந்த ஸ்கோர். ஸோ ஃபைனலு சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பிரிட்டோரியா கேபிட்டல், ஸோ அந்த இடத்துல ஒரு 137 அப்படிங்கிறது கொஞ்சம் லோ ஆகிருக்கு. பிச்சு போக போக டவுன் ஆகிரும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பர் இங்கே ஷோ பண்ணுது. அதுக்கு முன்னாடி பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பால் ராயல்ஸ் அப்படிங்கும்போது பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பேட் ஃபஸ்ட்டு பண்ணி ஸ்கோர் பண்ணாங்க, அதில் லாஸ் ஆனாங்க அப்படிங்கிறது பால் ராயல்ஸுக்கு இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓவராலாக ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்கும் ஏர்லி டேஸில், அண்ட் போக போக டவுன் ஆகும் அப்படிங்கிறது தான் சொல்லுது. ஜோபாக் சூப்பர் கிங்ஸு பாசிபிளாக அந்த 11 யோசிக்கிறோம். பட் முதல் போட்டி அப்படின்றதுனால சில மாற்றங்கள் இருக்கலாம் பின்னாடி. அதே நேரத்தில் அவைலபிள் பேஸில், இன்ஜுரி பேஸில் சில விஷயங்கள் நமக்கும் குழப்பம் இருக்குது. JP கிங் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க. அவர் ரீசெண்டாக நல்லா விளையாண்டுருக்கார் அப்படின்ற அந்த இடத்துல அவருக்கான வாய்ப்பு எதுவும் மிடில் கிடைக்குமா? அதே நேரத்தில் தீக்ஷனாலாம் நியூசிலாந்தில் விளையாண்டுருக்கார், அவர் இல்லை. ஸோ டேவிட் வீசேக்கு ஒரு வாய்ப்பு எதுவும் கொடுப்பாங்களா, அதை பார்க்கணும். அதே நேரத்தில் மக்கான்யா இவருக்கான வாய்ப்பு இருக்குமா? லூயிஸ் டுப்ளிக்கான வாய்ப்பு இருக்குமா? ஸோ அதே நேரத்தில் ஹார்டஸ் வில்லியோன் நல்லா பண்ணியிருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்காவில் தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. நிறைய பக்கம் கிரிக்கெட் விளையாடுறாரு அப்படின்ற அந்த பேஸில் அவருக்கான வாய்ப்பு. பிர்வான் ஹென்ட்ரிக்ஸ் இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது, அதனால் அவர் அவைலபிளாக இல்லை, அதனால் அவர் இருக்க மாட்டார். பிரேஸ்வெல் ஒரு நியூசிலாண்டு அண்டு CSK JSK அப்படின்னாவே கண்டிப்பாக ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த பேஸில் ஒரு பிரேஸ்வெலுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பாசிபிளாக கான்வே அண்டு ஃபாஃப் ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேருமே நல்ல ஓப்பனிங் பேர், சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த பேர் அப்படின்னே சொல்லலாம், இருப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு. ஃபாஃப் இந்த மாதிரி ஃபார்மட்டில் அதில் எல்லோ ஜெர்சி போடும்போது நல்லா விளையாடுற ஃபீல் இருக்குது, ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஃபிட்னஸ் பேஸில் ஸ்டில் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது விஷயத்தை தான் ஷோ பண்ணுறாரு. கான்வே பொறுத்த வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்ட் பேஸில் இருக்க முடியுமா பார்க்கணும். ஓரளவுக்கு CSK JSKங்கும்போது பண்ணுறாருன்னு சொல்லலாம், அது ஓகேவாக இருக்குது, பார்க்கணும். ஜானி பைஸ்ட்ரா ரீசன்ட் ஃபார்ம் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, பட் கண்டிப்பாக நல்ல ட்ராக் கிடைக்கும்போது இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. விஹாம் லப்பே
இங்கே கண்டிஷன் பேஸில் கண்டிப்பாக விளையாண்டுருக்கார், நல்லா விளையாட முடியும். ஆஃப் பிரேக் பவுலிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இங்கே பவுலிங் பேஸில் பெருசாக யோசிக்க மாட்டேன், ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் டீசன்ட் ஹிட்டிங் எபிலிட்டி லபேக்கு இருக்குது, பார்க்கணும். அண்டு ஃபெராரே ஒரு டேலண்டட் பிளேயர், அண்டர் ரேட்டடாக நம்ம பார்க்குறோம். பட் ரீசெண்டாக அவரே டவுன் ஆகிருக்காரோ அப்படின்ற ஃபீலும் இருக்குது. சூப்பரான ஃபினிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இவர்கிட்ட இருக்குது. நல்ல விக்கெட் கீப்பிங் ஸ்கில் இருக்குது. பாசிபிளாக விக்கெட் கீப்பராக இவர் தான் இருப்பார், ஏன்னா ஏற்கனவே கான்வே ப்ளஸ் ஜானி பைஸ்டா அப்படின்னு இருக்கிற இடத்துல ஃபெரேராவை விக்கெட் கீப்பராக வச்சுப்பாங்கன்னு தோணுது. எல்லாம் ஆன் டைமில் பார்த்துப்போம் யார் வந்து க்ளவ் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். மொயின் அலி இங்கிலாந்து பிளேயர் நல்லா விளையாண்டுருக்காருன்னு சொல்லலாம். பட் ஃபார்ம் பேஸில் இப்போ எப்படி இருக்காருன்னு யோசித்து பார்க்கும்போது அந்தளவுக்கு கிரேட் அல்ல. அந்த ஸ்கோர் பேஸில் பெருசாலாம் கொண்டு வர முடியல. நல்ல குவாலிட்டி பவுலிங்க்கு அகேன்ஸ்டாக ஆடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஓரளவு ஒரு சில ஓவர்ஸ் வீசலாம் அப்படி வேணால் யோசிக்கணும். எவான் ஜோன்ஸ் போன சீசனில் நல்லா பவுலிங் கொடுத்தாரு. மிடில் பேஸில் பவுலிங் மட்டும் இல்லை, பேட்டிங் குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்குது. 11 மேட்ச்சில் 15 விக்கெட், ஒரு 4-4 கூட எடுத்திருக்காரு. ஸோ அதெல்லாம் யோசிக்கும் போது டெஃபினட்டாக அந்த ஸ்கில் இருக்கிறதா பார்க்குறேன். நல்ல ஃபீல்டரும் கூட. காட்சி ஹிட்டிங் பேஸில் சூப்பராக இப்போ ஷோ பண்ணிகிட்ருக்காரு. பவுலிங் சொல்லவே தேவையில்லை, விக்கெட் டேக்கிங் போல் கொஞ்சம் ரன்ஸுக்கு போவார், அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. நன்றி பர்க் விக்கெட் டேக்கிங் போலர், கண்ட்ரோலும் இருக்குது, விக்கெட் டேக்கிங்கும் இருக்குது. சம்சி அண்ட் இம்ரான் தகீர் 2 ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போவாங்களா? ஏற்கனவே மொயின் அலி இருக்கிறாரு, தேவைப்பட்டால் பிகாம் லப்பேவை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்கல்ல, ஒரு ஸ்பின்னர் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். ஃபேவரட் தாஹீர் எடுத்துகிட்டு வருவாங்களா, இல்லை அனாத்ராக் ஸ்பின்னர் சம்சி எடுத்துகிட்டு வருவாங்களா? இந்த ஒரு கேள்வியாக இருக்குது. பாசிபிளாக ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் எடுத்துகிட்டு போனால் ஓகே, ஏன்னா ட்ராக் எப்படி இருக்க போகுது, ஹார்ட்னஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பேசர் ஹார்டூஸ் வில்லியம் மாதிரி ஆட்களுக்கு போவாங்க. லிசார்ட் வில்லியம்ஸ் இன்னொரு சைடு இருக்கார், இன்னொரு பக்கம் மக்கானியா கூட இருக்கார். இப்படி எதுவும் யோசிப்பாங்களா? அது ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பின்னர் ஆஃப் பண்ணிட்டு போவாங்கங்கிற தாட் தான் எனக்கு இருக்குது. எம்ஐ கேப்டவுன் போன போட்டியிலேருந்து பெரிய மாற்றம் செய்ய மாட்டாங்க, நல்லா பண்ணாங்க, ஓவராலாக காலி பண்ணாங்க சன்ரைசர் ஈஸ்டர்ன் கேப்பை. ஸோ டாப் ஆர்டரில் ஹென்ட்ரிக்ஸு அண்ட் வாண்டர்சன் ஃபெயிலியரை கொடுத்தாங்க. ஆனால் பிரேவிஸும் பேக்கெண்டில் காலின் இன்கிராமும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை கொடுத்தாங்க. ஸோ அதில் பெரிய இன்னிங்ஸ், அதில் பிரேவிஸ் குயிக்காக ஆடினார், அந்த இதையும் பார்த்தோம். ஸோ ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோரை போஸ்ட் பண்ணாங்க, ஆப்போனன்ட்ஸை காலி பண்ணாங்க. கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்காக இருந்தது அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்தது. பார்க்கலாம், இன்றைக்கி கொஞ்சம் பெட்டர் ட்ராக்காக இருக்கும். அதில் ஹென்ட்ரிக்ஸு வாண்டர்சன் இனிஷியலாக நல்லா ஸ்டார்ட் கொடுப்பாங்களான்னு பார்க்கணும். இங்கே ஈஸ்டர் விசன் டீசெண்டான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஓரளவுக்கு நல்லா விளையாடுவார் அப்படின்னே சொல்லலாம். டொமஸ்டிக்கில் நல்லா விளையாண்டுருக்காரு. க்ளவ் ஒர்க் அடிஷ்னலாக இருக்கு, நல்லா பாசிட்டிவாக பார்க்கணும். பிரேவிஸு குயிக்காக ஆடுவார், சில நேரங்களில் மாட்டிப்பார். ஓகே, இந்த கண்டிஷன் அவருக்கு சூட் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, பார்க்கலாம். அண்ட் காலின் இன்கிராமு கேச்சிங் பொசிஷனில் நிற்கிறார், அது கொஞ்சம் பாசிட்டிவ். பட் கன்சிஸ்டண்ட்டாக விளையாடுவாருங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வர மாட்டேங்குது. ஆனால் போன பட்டியில் விளையாண்ட விதம் நல்லா இருந்தது. பட் அந்த ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு, அதுதான் நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது, பார்க்கலாம். ஒமர் சாய் டீசன்ட் பவுலிங் கொடுக்குறாரு, கொஞ்சம் லேட்டாக வராரு பேட்டிங் பேஸில். இந்த மேலே அனுப்புனா நல்லாயிருக்கும். ரஷீத் கான்கிட்ட அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஒமர் சாயை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி மேலே கொண்டு போவாரோ, இல்லை ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக அனுப்பலாம் அப்படிங்கிற அந்த ஃபீல் கூட இருக்குது, பண்ணுவாரான்னு பார்க்கணும். சார்ஜ் லிண்டே நல்ல பவுலிங் கொடுக்குறாரு, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், ஹிட்டிங் பேஸ்லேயும் நம்மள ஸ்ட்ராங்கான பிளேயர், அதில் டவுட்டே இல்லை. அண்ட் ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் ஹிட்டிங் அண்ட் பவுலிங் பேஸில் ரொம்பவே சூப்பர் பவுலர். இது பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. பட்ஜெட்டர் போன போட்டியில் வேற லெவல் பண்ணிட்டார். ஒரே ஓவரில் 3 விக்கெட்டு, டக்குன்னு அடுத்த ஓவரில் ஒரு ரன் அவுட் ஆகலாம், இன்னொரு விக்கெட் கூட சேர்த்து எடுத்துருப்பார் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான பவுலிங் கொடுத்தாரு. 5 விக்கெட் ஹால் முதல் போட்டியிலேயே. அந்த வகையில் கண்டிப்பாக அவர் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு கொஞ்சம் ஓவர்ஸ் கொடுக்கலாம். கார்பின் போஸ்க்கு நல்ல பவுலிங், ரீசெண்டாக நல்லா விளையாண்டுருக்கார், இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த ஸ்குவாட்லலாம் இருக்கிறார். அப்படிங்கும்போது அந்த கான்ஃபிடென்ட் இங்கே கொண்டு வரலாம். ட்ரெண்ட் போல்டரோட பவுலிங் நியூ பாலில் ரொம்பவே ஸ்பெஷல். இப்போ வேரியேஷன் கொடுக்குறாரு, 2 ஓவர்லேயும் நல்லா பண்ணுறாரு, 2 ஓவரில் வீசக்கூடிய எபிலிட்டி பண்ணிகிட்ருக்காரு, பார்க்கலாம். வாய்ப்பு ஏதாவது மாற்றம் இருக்குமா, ஏதாவது பிளேயர் மாற்றம் செய்வாங்களா, ஆன் டைமில் பார்த்துக்கலாம். 2 டீம்னு பார்க்கும்போது பேட்டிங் டெப்த்து கோச்சி வரைக்கும் ஜேஎஸ்கேட்ட இருக்குது. இங்கே ரஷீத் கான் வரைக்கும் இருக்குது. ஈவன் பொச்சைட்டர் நல்ல பேட்டர், கார்பின் போஸ் கூட அந்த எபிலிட்டி வச்சுருக்காரு. இந்த எம்ஐசிடியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நாங்கள் அடிச்சே ஆவோங்கிற மாதிரி வர டீமாக இருக்காங்க, நல்ல ஃபீல் கொடுக்குறாங்க. இங்கிராம் கூட பார்த்திங்கன்னா அந்த மிடில் பேஸில் விளையாடக்கூடிய பிளேயர், அந்த இடத்துலையும் கரெக்டாக பொருத்தியிருக்காங்க. டாப் ஆர்டரில் ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் வாண்டர்சனோட அந்த ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் கொஷினாக இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்பைண்டாக விளையாடலாம், அடிக்கலாம் அப்படிங்கிற அந்த மோடில் போனாங்கன்னா இந்த ஸ்கோர் வந்துடும். ஆனால் இண்டிவிஜுவல் ஸ்கோர் கொடுக்குற பிளேயராக பெருசாக யாரையும் பார்க்க முடியல. வாண்டர்சன் அந்த ஒரு விஷயத்த பண்ணலாம், பட் கன்சிஸ்டன்ட் பேஸில் இப்போ இல்லை அப்படிங்கிறதுனால அங்கே இண்டிவிஜுவல் ஸ்கோர் பேஸில் யோசிக்க முடியல. மேபி ஒமர் சாயை மேலே அனுப்புனா அந்த ஒரு விஷயத்த கொடுக்கலாம் கூட, ஏன்னா ரீசெண்டாக அந்த ஒரு விஷயத்தை அழகாக பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்றதுனால
ஆனால் ஜேஎஸ்கேன்னு பார்க்கும்போது கான்வே, ஃபாஃப், பைஸ்டா, லப்பே, பெரேரா, மொயின் அலி இதெல்லாம் இவங்களெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே பெரிய பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி உள்ளாங்க. அதில் ஃபாஃப் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கான்வேவும் பண்ணுறாரு. பைஸ்டா மட்டும் கொஞ்சம் டவுனாக இருக்கார், இப்போ அவ்வளோ பெருசாக இல்லைன்னு சொல்லலாம். லப்பே ஃபார்மில் இருக்கார். பெரேரா அந்த ஒரு விஷயத்த சூப்பராக பண்ணியிருக்காரு. எந்த இடத்துல இருக்கட்டாலும் அவரோட ரோலை கிளியராக மைண்ட் பண்ணி பண்ணியிருக்காரு. மொயின் அலி முன்னாடி இப்போ வேணால் டவுனாக இருக்கலாம், பட் கண்டிப்பாக ஒரு 10 balls 20 இந்த மாதிரி ரேஞ்சை பேஸ் பண்ணி அவர் அந்த இடத்துல அனுப்புவாங்க. எவான் ஜோன்ஸோட ஃபார்ம் ஓகேவாக இருக்குது. ஸோ ஓவரால் எப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஜேஎஸ்கே அந்த இன்னிங்ஸ் பில்டிங்கில் பெட்டராக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கான வாய்ப்பு ஓவர் எம்ஐசிடின்னு சொல்லலாம். பட் இந்த பேட்டிங் டெப்த் பேஸில் குயிக்காக ஆடி ஒருவேளை பொட்ஜைட்டர் அண்ட் ரஷீத் கான் கூட அந்த ஹிட் பேஸில் லிண்டேவோட ஹிட் பேஸில் கொஞ்சம் ஸ்கோர் வந்ததுன்னா மட்டும்தான் அட்வான்டேஜ் எம்ஐசிடின்னு சொல்லலாம். இப்போதைக்கு ஹோம் அட்வான்டேஜ் ப்ளஸ்ஸு ஏற்கனவே இருக்கிற கான்ஃபிடன்ட் பேஸில் யோசிக்கும் போது ஜேஎஸ்கே பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஹெவி இருக்குது. லப்பே, மொயின் அலி, பாசிபிளாக உங்களோட ஓவர்ஸ் குறையும். எவான் ஜோன்ஸு 3 பேஸர் மட்டும் போகிற ஆங்கிளில் இருந்தால் கோச்சி, பர்கர் கூட வந்து கோச்சு இப்போ ஜோன்ஸ் இப்படி மட்டும் போனாங்கன்னா இப்போ எவான் ஜோன்ஸுக்கான ஓவர் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ட்ராக்கையும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். மழை பெய்யுது அப்படிங்கிறனால ஒரு ஸ்பின்னர் ஆஃப் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பேஸர் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இப்போ எவான் ஜோன்ஸோட ஓவர் குறையலாம். பட் முன்னாடி பண்ண நல்ல கேம்ஸ் எல்லாம் எவான் ஜோன்ஸுக்கு ஓவர்ஸ் அதிகமாக எடுத்து கொடுக்குமோன்னு தான் தோணுது. பார்க்கலாம். அண்ட் ஸ்லாக் ஓவரில் கோச்சி அண்டு நன்றி பர்கரோட அந்த அவுட்புட். நன்றி பர்கர் அந்த நியூ பாலில் பெட்டராக கூட இருக்கலாம், அந்த ஸ்விங் கிடைக்குது அப்படிங்கிற அந்த மாதிரி இடத்துல. இந்த சைடுன்னு பார்க்கும்போது லிண்டே, ரஷீத் கான் அண்ட் போல்ட்டு இவங்க நல்லா பண்ணுறாங்க, அவங்களுக்கான முழுமையான ஓவர் கிடைக்கும். ஸோ ஒமர்சாய், பொட்சைட்டர் உங்களோட ஓவர் குறையலாம். பொட்சைட்டர் இனிஷியலாக விக்கெட்ஸ் எடுத்துட்டாருன்னா மறுபடியும் அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிற மாதிரி முழுமையாக கூட ஓவர் கிடைக்கலாம். கார்பின் போஸ் அண்டு ட்ரெண்ட் போல்ட்டு ஓவர் முழுமையாக எண்ட் ஓவரில் வீசுவாங்க. அதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும், ஒருவேளை பொட்சைட்டர் ஓவர் அதிகமாக போயிடுச்சுன்னா கார்பின் போஸ்கோட ஓவர் தான் குறைப்பாங்க. இதையுமே மைண்ட் பண்ணிக்கோங்க. 2 முறை ஜெயிச்சிருக்காங்க, 4 முறை மோதலில். எல்லா இடத்துலையும் ஒரு பேட் ஃபஸ்ட்டு, அதே மாதிரி ஒரு பவுல் ஃபஸ்ட்டு, 2 டீமுமே அப்படி ஜெயிச்சிருக்காங்க. ஜோபாக் சூப்பர் கிங்ஸ்னு பார்க்கும்போது ரீசண்டாக வெற்றி அப்படிங்கிறது 2 வெற்றி 3 வெற்றி கடந்த 5 போட்டியில். இது கண்டிப்பாக ஓகே. எம்ஐயை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இங்கே 3 தோல்வி 2 வெற்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 டீம் கடையில் ஏற்கனவே பார்த்தது தான், நம்பர்ஸை பார்த்துக்குங்க. 80க்கு 3. ஸோ இது மழை காரணமான மேட்ச். அதில் ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் விக்கெட் இல்லாமல் வின் பண்ணியிருக்காங்க. 243 அடித்த ஸ்கோரில் எம்ஐ வின் பண்ணியிருக்காங்க. 189க்கு 6ன்னு ஜோபாக் அடிக்கும்போது அப்போ எம்ஐ லாஸ் ஆகிருக்காங்க. லோ ஸ்கோர் வரும்போது சேஸ் பண்ணி ஈஸியாக ஜெயிச்சிருக்காங்க. ஹை ஸ்கோர் வரும்போது ப்ரெஷர் ஆகி காலியாக இருக்காங்க. இதுதான் இந்த 2 டீம் கடையில் இது வரைக்கும் நடந்திருக்கு. டாப் 14 என்னோட மைண்டில் ரீசா ஹென்ட்ரிக்ஸ், டெவான் கான்வே, ரசி வாண்டர்சன், ஃபாஃப் ஓப்பனர்ஸ். ஸோ அவங்கள கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிற அந்த முறையில் மட்டும். பட் இதில் சில விஷயங்களை மைண்ட் பண்ணிக்கணும். நன்றி பர்கர் பவுல் பண்ணும்போது ஆப்போனண்ட்டில் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் ரசி வாண்டர்சன் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் டஃப்பான இடம். ஸோ அது பார்க்கணும். நன்றி பர்கர் கொஞ்சம் கண்டிஷன் வந்து க்ளௌடியாக இருக்குது, இல்லை ஓவர் காஸ்ட்டாக இருக்குன்னா டெஃபினட்டாக வந்து நல்லா அவுட்புட் கொடுத்து பார்த்துருக்கோம். இந்த இனிஷியல் ஸ்விங் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறனால. ஜானி பைஸ்டா ஒரு பாயிண்டில் யோசிக்கணும், பட் ஃபார்ம் பேஸில் இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்கார். க்ளோவர் கேரக்டர் இருக்குது அப்படிங்கிற அந்த இடமும் நம்ம யோசிக்கணும். டெவால் ப்ரிவியஸு, டானோவன் ஃபெரைரா அந்த க்ளோவர் பாயிண்ட் பேஸில் கொஞ்சம் யோசிக்கணும். அண்டு கொஞ்சம் இனிஷியலாக விக்கெட் விழுந்தால் கூட பேக் ஹேண்டில் பேக்கப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பிளேயராக இருந்திருக்காரு, அந்த பேஸில் யோசிக்கலாம். ஒமர்சாய், லிண்டே, ரஷீத் கான், கோச்சி, பொட்ஜைட்டர் எல்லாருமே பவுலிங் அண்ட் பேட்டிங் 2மே கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் அண்ட் குவாலிட்டி பிளேயர்ஸு. நன்றி பர்கர் கண்டிஷனுக்கு பெஸ்ட்டு, அதே மாதிரி கண்டிஷனுக்கு பெஸ்ட்டாக ட்ரெண்ட் போல்ட்டையும் யோசிக்கணும். எஸ்டர் விசைன் சூப்பரான பிளேயர், டாப் ஆர்டரில் விக்கெட் கீப்பராக வேறு இருக்கிற அந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும், ஒரு கன்சிடரபிளாக வைக்கலாம். டானோவன் ஃபெரைரா அதே இடத்துல விக்கெட் கீப்பர், ஆனால் கொஞ்சம் டவுனில் வராரு. டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனால் இவர் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுத்து போய் பார்த்துருக்கோம், அந்த இடத்துல கன்சிடரபிள். எவான் ஜோன்ஸை நிறைய பேர் பிக் பண்ணவே யோசிப்பாங்க, ஆனால் போன சீசனில் நல்லாவே பண்ணியிருக்காரு, அந்த இடத்துல பார்க்கணும். கார்பின் போஸ்க்கு விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்திருக்காரு, பார்க்கணும். ஆனால் ஒருவேளை ஓவர் பேஸில் இவருக்கு முழுமையாக கொடுப்பாங்களா, அந்த இடம் மட்டும் அவர் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்க வைக்குது. ஃபாஃபு, ஜார்ஜ் லிண்டே, டெலனோ, பொட்சைட்டர் இவங்களாம் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பொட்சைட்டர் இன்றைக்குமே அந்த பெஸ்ட்டை கொடுக்க முடியுமா அப்படின்றது கேள்வி. அவருக்கான பேட்டிங் அப் த ஆர்டரும் கிடைக்க போகிறது இல்லை, பவுலிங் சாய்ஸை பேஸ் பண்ணி மட்டும் யோசிக்கணும். முழுமையான பவுலிங் கொடுக்கறது கொஞ்சம் டஃப்புங்கிற வகையில் கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. லிண்டே ஓகே, கண்டிப்பாக வந்து பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 20-30 ரன் அடிக்க முடியும். பவுலிங்கில் 2 விக்கெட் எடுத்தால் நம்ம பாசிட்டிவாக போகலாம்.
ஃபாஃப் ஆப்வியஸாக இந்த மாதிரி கிரவுண்ட்ஸில் நல்லா பண்ணலாம். டிவான் கான்வே, ரசீம் ஆண்டர்சன், ஜெரால்ட் கோட்ஸி இவங்களெல்லாம் கேப்டனாக நம்ம கிராண்ட் லீக்குக்கு கன்சிடர் பண்ணலாம். கான்வே ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் டவுனாக இருக்குது. அதே வாண்டர்சனோட ஃபார்முமே வந்து அந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது, இன்னும் டவுட்டாக தான் பார்க்குறோம். கோச்சி பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே கொடுக்க முடியும். குயிக்காக அடிக்கணுங்கிற அந்த ஆங்கிளில் மேலே ப்ரொமோட் பண்ணலாம். அந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள். கோச்சி கேப்டன், ஃபாஃப் வைஸ் கேப்டன் ரெண்டு பேருமே ஓரளவுக்கு டச்சில் இருக்காங்க. இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆங்கிளில் ட்ரை பண்ணலாம். அண்டு எம்ஐயோட பிளேயர்ஸை கொஞ்சம் அதிகமாக கவர் பண்ணியிருக்கேன். ஆன் டைமில் ஜேஎஸ்கே பிளேயர்ஸ் யார் யார் இருக்காங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் யோசிக்கலாம். ஸோ ஓவராலாக என்ன பேட்டிங் ஆர்டர் இந்த விஷயமே நமக்கு இன்னும் கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறனால அந்த கிளாரிட்டி பேஸ் பண்ணி யோசிக்கலாம். இப்போதைக்கு இந்த டீமை டம்மி டீம்னு யோசிச்சாலும் ஒரு டெமோ டீம்னு யோசிச்சாலும் யோசிச்சுங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.